மதிப்பிற்குரிய கிறிஸ்தவர்களுக்கு இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய புதிய ஏற்பாட்டின் வசனங்களை மனுஷ சிந்தையில் அல்லாது பரிசுத்த ஆவிக்குரிய ரீதியில் தியானித்தல். இன்று மத்தேயு 6வது அதிகாரம் 1 முதல் 34 வசனங்களின்படி ஆவிக்குரிய அர்த்தத்தினை தியானிப்போம். தர்மம் செய்வது அந்த மனிதர்களிடையே புகழ்ச்சியை தேடுவதற்காக இராமல் கருணையின் அடிப்படையில் அந்த மனிதனுடைய ஆன்மாவை நித்திய ஜீவனுக்குள்ளாக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வது மனிதரிடையே புகழ்ச்சியை தேடுவதற்கும் இந்த உலகத் தேவைக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு ஏதுவாக இருத்தல் வேண்டும். அதாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் என்பது இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை தாகத்தோடு தியானித்து விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்று அதன் ஒழுங்குபடுத்துதலின்படி நடப்பதுதான் தேவனுடைய ராஜ்யமும் நீதியும். உபவாசம் என்பது சரீர தேவையை குறைப்பது மட்டுமல்ல, மனதை இவ்வுலகத்திற்கு ஒப்பு கொடாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுப்பதே மெய்யான உபவாசம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஜெபம் மற்றும் உபவாசமே விசுவாசம் என்கிறார். ஆமேன்.